ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே வராக வாசிக்கிறோம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேசத்தை அழிப்பது தேவனுடைய சுத்தமும் அல்ல, விருப்பமும் அல்ல. அதன் குடிகளை அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை வாதைகளினாலும் பலவிதமான கொள்ளை நோய்களினாலும் வாதிப்பதும் அவர் விரும்பாத தேவனாய் காணப்படுகிறார். எல்லா விதங்களிலும் ஜனங்கள் மிகவும் சந்தோஷமாய் வாழ்ந்து சுகமாய் இருப்பதையே விரும்புகிற நல்ல தேவனாய் அவர் காணப்படுகிறார். சில நேரத்திலே தேசத்திலே காணப்படுகிற ஜனங்கள் அவருடைய பாவங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டுகிறதான பொழுது கர்த்தருடைய கோபாக்கினையானது வெளிப்படுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே எருசலேம் நகரத்தை இரத்தம் சிந்தின நகரம் என்று சொல்லி 2வது வசனத்திலே கர்த்தர் அழைக்கிறார். பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்பட்டவள் இரத்தம் சிந்துகிறவள் என்று அழைக்கப்பட்டு அருவருப்புக்களால் நிறைந்த பட்டணமாய் மாறிவிட்டது. இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கர்த்தருடைய கோபத்தினால் மழை பெய்யாத வறட்சியான தேசம் என்று சொல்லி 24வது வசனத்திலே கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து கூறினார். ஆகையால் தேசத்தின் குடிகள் மேல் கோபத்தை ஊற்றி கர்த்தருடைய மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர்ப்பண்ண கர்த்தர் தீர்மானித்தார் என்று சொல்லி 31வது வசனத்தை வாசிக்கிறோம். இந்நாட்களிலும் கூட கர்த்தர் அருவருக்கிற எல்லா பாவங்களையும் தேசத்தின் ஜனங்கள் செய்து கொண்டுதான் காணப்படுகிறார்கள். ஆகையால்தான் பலவிதமான யுத்தங்களும் நோய்களும் பலவிதமான பிரச்சனைகளும் நாட்களில் வருகிறதை, அநேக அழிவுகளை அவர்கள் தலைமேல் கர்த்தர் சுமர பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் அறிவோம். கர்த்தர் தேசத்தை அழிக்காதபடிக்கு கர்த்தருக்கும் தேசத்தின் குடிகளுக்கும் இடையில் காணப்படுகிற திறப்பை அடைப்பதற்கும் பிரிவினையும் முற்றிலுமாக அகற்றுவதற்கும் கர்த்தருடைய கோபத்தை தணிப்பதற்கும் திறப்பில் நின்று ஜெபிக்க ஒருவனை கர்த்தர் அந்நாட்களில் தேடினது போல கர்த்தரின் நாட்களும் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் தேடுகிற ஒரு நபராக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் தேடுகிற ஒரு நபராக நானும் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நம்மை முற்றிலுமாக ஜெபிப்பதற்கு தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இஸ்ரவேல் தேசத்திலே காணப்பட்டதான தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வாயாயிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவித்து அவருடைய பாவங்களை குறித்து எச்சரிப்பதற்கு பதிலாக கர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவ்வுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சித்து திரவியத்தையும் விலையுறந்த பொருட்களையும் அவர்களிடமிருந்து வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அது நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள் என்று சொல்லி 25, 28 வசனத்திலே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை பார்த்து அவர்களை குறித்து கர்த்தர் வருத்தம் அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாரமற்ற சாந்தை பூசி சுவரை கட்டினால் வெடிப்புகளும் திறப்புகளும் நிச்சயம் உண்டாகும். ஆகையால் தான் அவர்களை குறித்து நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் கூறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்நாட்களும் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று கூறுகிற அநேகருடைய நிலைமைகள் இப்படித்தான் காணப்படுகிறது. ஜனங்களுக்காக திறப்புகளில் ஏறுகிறவர்களும் சுவரை அடைக்கிறவர்களும் நாட்களில் காணப்படவில்லை. எங்கும் பார்ப்பது கிடைவுக்கு எங்கும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகையால் தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் திறப்பிலே நிற்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவன் தேடுகிற ஒரு நபராக நாம் காணப்பட வேண்டும். ஆசாரியரும் தீர்க்கதரிசிகளைப் போல வேதத்துக்கு அநியாயம் செய்து கர்த்தருடைய பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்கி பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவில் நான் கனயீனம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வேதனைப்பட்டார். நாட்களில் காணப்படுகிற ஆசாரிகள் என்று அழைக்கப்படுகிற அநேக சபையின் போதகர்கள், அநேக தேவனுடைய தாசர்கள்
கர்த்தருடைய வேதத்துக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சகல ஆலோசனைகளையும் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை, சொல்வது கிடையாது. நீதிக்கும் அநீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பது கிடையாது, சொல்லுவது கிடையாது. வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருந்தும் இதில் அந்நிய காரியமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் திறப்புகளில் ஏறினதுமில்லை, சுவரை அடைத்தவில்லை. அதுபோல ஜனங்களையும் திறப்பில் நிற்க ஆயத்தப்படுத்தாத அநேக தெய்வங்களுடைய தாசர்கள் நாட்களில் ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தருடைய ஜனங்கள் நாட்களில் தேவனுடைய அந்த இருதயத்தின் துடிப்பை உணர்ந்து திறப்பில் நிற்கும்படியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். யோபு தன்னுடைய சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தது போல நாட்களும் நாமும் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற ஜனங்களுக்காக திறப்பில் நின்று நாம் செபிக்கிறதான பொழுது ரெண்டு இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கட்டளையிட வர வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை தேடுகிறார். என் மகன் திறப்பில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய் என்று திறப்பில் வந்து நிற்பான் என்று சொல்லி கர்த்தர் அவளோடு எதிர்பார்க்கிறார். அவருடைய இருதயத்தின் அந்த ஏக்கத்தை அறிந்தவர்களாக, ஆண்டவரே நான் என்னுடைய தேசத்துக்காக திறப்பில் நின்று நான் செபிக்க ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்லி நாங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக கர்த்தருடைய திருப்பாதத்தில் நாம் முழங்கால்களை படியிடுவோம். நம்முடைய ஜெபம் தேசத்தில் ஒரு அசைவு உண்டாக்கட்டும். நம்முடைய ஜெபம் நம்முடைய சபைகளில் ஒரு அசைவு உண்டாக்கட்டும். நம்முடைய ஜெபம் ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய தேசத்தில் உண்டு பண்ணட்டும். நம்மை தாழ்த்துவோம், ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீர் தேடுகிற ஒரு மனுஷனாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்பா நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேசத்திற்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலை பாரம் எடுத்து செபிக்கிறவர்களாக தகப்பன் எங்களை மாற்றுவீராக. அதற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தின் ஆவியினால் எல்லாரையும் நிரப்புவீராக. பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாசல் இங்கே, அதில் நிற்கும் மனிதன் எங்கே? திறப்பென்னூர் வாசல் எங்கே, அதில் நிற்கும் மனிதன் எங்கே? பரிசுத்த கண்கள் பூலோகமெல்லாம் வகை தேடி அழைகின்றது. பரிசுத்த கண்கள் பூலோகமெல்லாம் வகை தேடி அலைகின்றது. இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா? இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா? உறங்காமல் நாமும் உழைத்தோடி என்றும் சுவிசேஷம் இதை தூவுவோம். உறங்காமல் நாமும் உழைத்தோடி என்றும் சுவிசேஷம் இதை தூவுவோம். இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா? விதைக்கின்ற காலமல்லவா?